அகமேவ பரந்தத்தம் தரிசனம் வேதையேவச்ச உபாயேஷு பிரபத்திஷ்யாத் அந்திமஸ்மிருதி வர்ஜனம் தேகாவசானி முக்திஷ்யாத் பூர்ணாச்சாரிய சமாசியா. இந்த 6 வார்த்தைகள் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ரொம்ப முக்கியம். சுவாமி எம்பெருமானாருக்கு சில சந்தேகங்கள் ஏற்பட்டது. அவர் காஞ்சிபுரத்திலே பெருமாளுக்கு கைங்கரியம் செய்து கொண்டிருந்த பொழுதே இதை கேட்கணும் என்று வெகு நாட்களாக அவருக்கு ஆசை ஆர்த்தி. அதை ஒரு நாள் தெரிவிக்க வேணும் என திருக்கச்சி நம்பிகள் நிச்சயமாக பெருமாளுக்கு திருவாலவட்ட கைங்கரியத்தை செய்து போகின்றபடியினாலே அவரிடத்துல கேட்க வேண்டும் அப்படிங்கிற ஆசை. அப்போ அவர் சொல்லவே இல்லை. சொல்லணும், சந்தேகம் இருக்கு என்று மாத்திரம் தெரிவித்திருந்தார். ஒரு நாள் திருக்கச்சி நம்பிகள் தேவப்பெருமாளுக்கு அவருக்கு திருவாலவட்ட கைங்கரியம் செய்து கொண்டிருந்த போது கொஞ்சம் தாங்கி நின்றார். கட்சிக்கு வாய்த்தான் மண்டபம் என்று சொல்லுகிறார்கள். அங்கே எழுந்துள்ள செய்தே அவ்விடத்துல நிற்கிறார். பெருமாள் கேட்கிறார், நம்பிகளே என்ன சமாச்சாரம், எதற்காக தயங்கி இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு கேட்க, இல்லையே இளையாழ்வானுக்கு ஏதோ சந்தேகம் இருக்கிறதாம், அதை கேட்கணும்னு சொன்னார். ஆனால் என்னிடத்துல கேட்கல, அதுக்குள்ள அடி இங்கே வந்துட்டேன் என்று சொல்ல, இந்த 6 வார்த்தைகளுக்குத்தான் இளையாழ்வானுக்கு சந்தேகமாக இருக்கும், அத்தை போய் சொல்லும் என்று தேவப்பெருமாளை திருக்கட்சி நம்பிகளுக்கு உரைத்ததான 6 வார்த்தைகள் அப்படிங்கிறது அகமேவ பரந்தத்தம், நானே, அதாவது அகம் ஏவ பரந்தத்தம், ஸ்ரீமன் நாராயணனே பரம்பொருள் அப்படிங்கிறது எல்லோரும் தெரிந்திருக்க வேணும். நாராயணாத் பிரம்மா ஜாயதே, நாராயணாத் ருத்ரோ ஜாயதே என்று உபனிஷத் வாக்கியங்களும் தெரிவிக்கின்றது. நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தாம்முகமாய் சங்கரனத்தான் படைத்தான் என்று திருமழிசையாழ்வாரும், அப்படி நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று ஆண்டாளும், இப்படி உபனிஷத் வாக்கியங்கள் என்ன சொல்லி இருக்கின்றனவோ அதையே ஆழ்வார்களும் எதத்தினுடைய ஒப்பொருள்கள் அது எல்லாவற்றையும் ஆழ்வார்கள் தமிழ்படுத்தினார்கள். அப்படிங்கிறது தான் ஆழ்வார்களுக்கே இருக்கக்கூடிய தனித்தன்மை. ஏன்னா நாம் புரிந்து கொள்ளக்கூடியதான வகையிலே ஆழ்வார்கள் நமக்கு புரிந்த பாஷையிலே சொல்லி இருக்கின்றபடினாலே தள்ளு தமிழ் என்னும், தீந்தமிழ் என்னும், செந்தமிழ் என்னும், செவிக்கினிய செஞ்சொல் என்னும் பலவாறு தெரிவிக்கிறோம் ஆழ்வார்களுடைய அருள்செயல்களை. இந்த அருள்செயல்களிலே ஈடுபட்டிருக்க வேண்டும் என்றுதான் பூர்வாச்சாரியர்கள் திரும்ப சொல்லுவார்கள். ஆக அகமேவ பரந்தத்தம் என்பது சிவன் நாராயணனே பரம்பொருள் அப்படிங்கிறத தெரிவிக்கும்படியாகவும், தரிசனம் வேதையேவச்ச, ஜீவாத்மா பரமாத்மா அப்படின்னு இருந்தாலும் எம்பெருமான் என்று சொல்லப்படுகிற தனித்தத்துவம், அவனை போய் சேருவதே, அந்த எம்பெருமானை போய் சேருவதே அப்படிங்கிறது பேதம் என்பது எப்படி என்னால் ஏதோ இப்படியே புறப்படுவது என்பதல்ல. ஞானான் அப்படின்னு மோட்சமாக இருந்தாலும் எம்பெருமானை தெரிந்து கொண்டு பக்தி ரூபாவின் ஞானத்தாலே எம்பெருமானை சென்று கிட்டுவது அப்படிங்கிறது பேதமாக, அதாவது தரிசனம் பேதையே வச்ச ஒன்னே தத்துவம் என்பதல்ல. எம்பெருமான போய், அதாவது சித்து என்னும் அச்சித்து என்னும் இருந்தாலும் ஈஸ்வர தத்துவமாக இருக்கக்கூடிய எம்பெருமானை போய் சேரவனும் அப்படிங்கிறது இவனுக்கு ஏற்பட்டதான விதி. இவன் வந்ததாக, இவன் இங்கே வந்து பிராரப்த கர்மங்கள் எல்லாம் முடிந்து எம்பெருமானுடைய திருவடிகளிலே இவன் சரணாகதி அப்படின்னு பண்ணி, எம்பெருமானே அத்தையே பகவத்கீதையிலே சொல்லுமா போலே என்னையே சரணமாக என்ன சர்வதர்மான பரித்யஜ்யம் ஏகம் சரணம் பிரஜ அகம் தா சர்வாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சகான்னு எம்பெருமான் தெரிவித்தது போல அவனை சேருவது அப்படிங்கிறது இது தனி. ஜீவாத்மா என்பது தனி, பரமாத்மா என்பது தனி, அதுவே அப்படின்னு சொன்னது போல. அப்போ அந்த எம்பெருமானை போய் சேருவதே இவனுக்கு வழக்காக இவனுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தெரிவிக்கும்படியாகவும், தரிசனம் வேதையே வச்ச உபாயேஷு பிரபத்திஷா, அந்த எம்பெருமானை போய் சேருவது எப்படின்னா உபாயம், வழி என்னது என்ன பிரபத்திஷே என்ன உபாயேஷு பிரபத்திஷாது, பிரபத்தி சரணாகதி, சரணமிதி ஆகதி சரணாகதி என்னும் துவமேவ உபாய பூதோமே பவ இது பிரார்த்தனா மதிசரணாகதி என்பதாகவும், அதாவது எம்பெருமானுடைய திருவடி நிலைகளே அப்படின்னு சொல்லும்படியாக ஒரு பிரார்த்தனா மதிசரணாகதி என்னும் ஒரு மதி விசேஷமாக
சரணாகதிங்கிறது எல்லாரும் செய்து விட்டாலும் எல்லாம் எம்பெருமானுடைய திருவடிகளுக்கே அர்ப்பணம் அப்படிங்கிற நினைவோடு அது இருக்க வேணும். காலம்பலை எழுந்திருக்கிறதுலேருந்து இரவு எம்பெருமான் அதாவது போய் அவரவர்கள் சனித்து கொள்ளும் வரையிலுமே கூட எப்போதுமாக அவனுடைய சிந்தனம் சதா என்று சொல்லி அவனை காண்பதற்கு முன்பாக உறக்கமில்லை, கண்ட பிற்பாடும் உறக்கமில்லைன்னு சுவாமி பிள்ளவலகாரியன் தெரிவித்தது போல இருக்கிற போதும் நினைத்து கொண்டே நிற்கிற போதும் நடக்கிற பொழுதும் போகிற பொழுதும் பேசுகிற பொழுதும் எல்லா நேரத்திலும் எம்பெருமானே அதைத்தானே சொல்வது ரெட்டபியோ சோதபியோ மந்தபியா நிதித்தியாசிதபியா என்று சதா மரணம் செய்து கொண்டே இருக்க வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோல் உபாயம் அப்படிங்கிறது உபாயங்கிறது என்ன? பிரபத்தி உபாயமாக சரணாகதி என்ன எல்லு எப்படி சொல்லியிருக்கோ, அதாவது பிரமாணங்கள் எப்படி உரைத்து உள்ளனவோ அது மாதிரி பிரபத்தி என்பது உபாயம். பிரபத்திஷே உபாயேஷு பிரபத்திஷா அந்திமஸ்மிருதி வர்ஜனம். பக்தியோக நிட்டனாக இருந்தால் அவனுக்கு கடைசி வரையிலும் பெருமான பற்றினால நினைவிருந்து கொண்டே இருக்க வேணும், அது நிர்பந்தம். ஆனால் ஒரு பிரபன்னன் சரணாகதன் அதைத்தான் வாண்டான் நான் பார்த்துக்கிறேன் தான் வராக பெருமான் தன்னுடைய ஸ்லோகத்தாலே ஸ்திதே மனசி ஸ்வஸ்தே ஷரீரே ஷரியோனரா தாதுசாமியே சிதேஸ்வத்தா விஸ்வரூபஞ்சம் அவஜம் ததஸ்தம் யமானந்து காட்டபாஷான சந்தமம் அகம்ஸ்மராமி மத்பக்தன்னையா பரமாங்கதி என்ன தான் சொன்னது. சிறு வயதிலே நீ செய்த காரியங்களை எல்லாம் வயதான விற்பாது உன்னுடைய கண்ணகடைவரங்கள் எல்லாம் வேலை செய்யாத போது ஸ்தம்பித்து போன போது நாம் அத்தை நினைத்து கொண்டு உன்னை நயாமி பரமாங்கதி என் எம்பெருமான் தெரிவித்தது போல அப்போ அந்திமஸ்மிருதி வர்ஜனம் என்பது நமக்கு வாண்டா என்பதை தெரிவித்தார். அகமேவ பரம் தத்துவம் தரிசனம் வேதையேவிச்ச உபாயேஷு பிரவர்த்திஷா அந்திமஸ்மிருதி வர்ஜனம் தேகாவசானே முக்திஷா. இந்த சரீரம் விட்ட பிற்பாடு, இந்த சரீரத்தை விட்ட பிற்பாடு பிராணம் புறப்பட்டு சின்ன பிற்பாடு பிராணம் போயிடுத்துன்னு சொல்லவில்லை. சரீரத்தை விட்டு எம்பெருமான் புறப்பட்ட ஆத்மாவானது புறப்பட்டு அர்ச்சிராதி மார்க்கத்தை பிடித்து அங்கு போய் சேரும்படியா எல்லா இடத்தையும் சூழ்ந்து அகன்று ஆழ்ந்து உயர்ந்த முடிவில் வரும் பாழ் அப்படின்னு சொல்லப்படுகிறதான அந்த விபூதிக்கு நித்தியமாக இருக்கக்கூடிய விபூதிக்கு அதுக்கு முன்னாடி விரஜா தீர்த்தத்திலே தீர்த்தமாடி ஸ்தூல சரீரத்தை ஒழித்து சூக்ஷமான ஒரு சரீரத்தை பெற்று அமானவனன் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன் அப்படிங்கிறது போல அக்கறைக்கு சென்று திருமாவணி மண்டபத்துக்கு சென்று தம்பாதேன அத்தியாரோகதி என்று ஆதிசேஷபட்டத்தில் கால வைத்து உண்ணிக்கொண்டே பெருமானுடைய திருத்தொடைகளை ஏறி அமர்ந்து கோஷி என்று அவன் கேட்டார் அகம் அப்படின்னு சொல்லி இவனிடத்தில் அவன் சொல்லிக்கொண்டு அவனுக்கு நித்தியமாக கைங்கரியத்தை செய்து போகிறான். அதுவும் அவனுடைய முகோல்லாசத்துக்காகங்கிறவனுக்கு பாரதந்திரியத்தோடே அவனோடு இருந்து ஆனந்தப்படுகிறான்னு சொல்லுகிறான். அதாவது சுவார்த்த மோட்சம்னு பரார்த்த மோட்சமாக அவனை சென்றுகிட்டு அவனுக்கு நிச்சயமாக கைங்கரியத்தை செய்து போகிறான்னு சொன்னான். அதுதான் அந்திமஸ்மிருதி வர்ஜனம் என்பது நமக்கு இல்லை, பக்தியோக நிட்டர்களுக்கு அது கிடையாது. யார் கொண்டு என்ன அது பிரபன்னர்களுக்கு இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நாளும் அந்திமஸ்மிருதி என்பது வேண்டாம். அந்திமஸ்மிருதி வர்ஜனம் தேகாவசானே முக்திஷாது. தேகத்தை விட்டு அவனை போய் சேரவனும். தேகாவசானே இந்த உடலை விட்டு நீங்கின பிற்பாடு தான் பெருமானை போய் சேர முடியும். தேகாவசானே முக்திஷாத் பூர்ணாச்சாரிய சமாசியா. பூர்ணாச்சாரியர் என்று சொல்லப்படுகிற பெரிய நம்பிகளையே ஆச்சாரியராக கொள்ள வேணும்னு 6 வார்த்தைகள் இதை ஒரே நேரத்தில் சொன்னார்னு சொல்லுவார். இல்லை பல நேரங்களிலே ஒன்றாக சேர்த்து சொல்லப்பட்டதை சேர்த்து கோத்து வைத்திருக்கிறார்கள்னு 2 பட்சமாக இருக்கலாம், எப்படி இருக்கட்டும். ஆனால் 6 வார்த்தைகள் என்பது ரொம்ப முக்கியம். இது சுவாமி ராமானுஜருக்கு தெரியாதா? ஏன்னா திருவரங்கத்தை வந்து நான் சொல்கிறத பார்த்தோம்னா சொல்லார் தமிழ் சொல்லார் சுருதிகள் சொல்லார் தமிழர் 3 சுருதிகள் 4 எல்லையெல்லாம் அறநெறியாவும் தெரிந்தவன் சுவாமி எம்பெருமானாரை சர்வஜா என்று சொல்லும்படியாகவனோ சுவாமி எம்பெருமானார் ஆதிசேஷ அபராபதாரமாக அவதரித்திருந்தபடியினாலே இதெல்லாம் தெரியும். ஆனால் அவரை திருக்கச்சி நம்பிகளை ஆச்சாரியராக கொள்ள வேணுங்கிற ஆசை இருந்தது. அவர் மூலமாக அதை தெரிந்து கொள்ள வேணும் என்பதற்காகத்தான் அதை கேட்டு தெரிஞ்சின்றார் என்று சொல்லுவோம். இது 6 வார்த்தைகள். இது சுவாமி பிரதிவாதி வெங்கரம் ரங்கராச்சாரிய சுவாமி தன்னுடைய ராமானுஜம் அப்படிங்கிற ஸ்ரீகோஷத்தில் அது தெரிவிக்கிற பொழுது அவர் திருப்பாவையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாசுரத்துக்கும் எம்பெருமானார் எப்படி அதில் ஒத்துப்போகிறார் என்பதை தெரிவித்திருந்திருக்கார். அதில் ஒரு இடத்துல உய்யுமாறெண்ணி உகந்து 2வது பாசுரம் வையத்து வாழ்வீர்கள் நாமன் நம்பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடவுள் வையத்து இருந்த பரவனடிவாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதுவோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதனை செய்யோம் தீர்க்குறளை சென்று ஓதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யும் 6 எண்ணி என்று சொல்லிட்டாரோ.
உய்யுமாறு நாம் உஜ்ஜீவனம் அடையும் விதமாக இருக்கக்கூடிய 6 விஷயங்கள் என்ன? உய்யுமாறு எண்ணி உகந்து என்ன இருக்கிற இடத்துல இந்த 6 வார்த்தைகளை சொல்லி ஆச்சரியமாக சுவாமி சாதித்திருப்பார். அதை சொல்லிக்கா அதில் ஸ்ரீகோஷத்திலே போடப்பட்டு உள்ளது. இந்த கோட்டிகளை தெரிவித்து சத்த பெறலாமே. அப்போ உய்யுமாறு அப்படிங்கிறது என்ன தெரிவிக்கணும்? அகமேவ பரந்தத்துவம் தரிசனம் வேதைய விஜ உபாயேஷு பிரவத்திஷா அந்திமஸ்பதி வஜ்ஜனம் தேகாவசானே முக்திஷா பூர்ணாச்சாரிய சமாஷியா என்கிற 6 வார்த்தை ஒவ்வொரு சீவட்டவனும் தெரிந்து கொண்டு அது தேவப்பெருமாள் கொடுத்த வார்த்தையாக, திருக்கட்சி நம்பி மூலமாக பெருமானாருக்கு கொடுத்த வார்த்தையாக நாம் மத்தை தெரிந்து கொள்ள முயல்வோமா. ஆழ்வார் பெருமானார் ஜெய திருவடிகளே சரணம்.